சில வேளை ஆண்டவர் என்ன தெரியுமா செய்யறாரு, நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது அவர் நம்மளுடைய முகத்தை பார்க்கிறாரு. இன்றைக்கு ஒருத்தவங்க உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா என்ன செய்வீங்க? கொடுக்குற ஆள் என்ன பண்ணுவீங்க? அவங்க முகத்தை பார்ப்பீங்க. அடிக்கடி நானா கிஃப்ட் கொடுக்கும்போது என்ன தெரியுமா பண்ணுவேன்? அந்த ஃபேஸில் இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பார்ப்பேன். சரி சரி ஓகே ஓகே தேங்க்யூ இப்படி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த டைம் வாங்கணும்னு தோணும். சும்மா சொல்லுங்களேன், எனக்குன்னா தோணவே தோணாது. அப்படியே இவ்வளோ பீக்கில் நம்ம கொடுப்போம், அப்படியே மொத்தமும் இப்படி இறங்கிரும். அதே இது கொடுத்தோன்னே சே இந்த கிஃப்ட் எனக்கு கிடைச்சிருச்சு, ஓ தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு என்ன ஈவெண்ட் நடக்குதோ இல்லையோ திருப்பி ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வரணும்னு மனசுல தோணும். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? முன்னாடி நான் சின்ன வயசுல இருக்கும்போது அம்மா என்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. அவங்க கிஃப்ட் அவங்க அப்பா வாங்கி கொடுப்பாங்களாம். அந்த கிஃப்ட் அப்படியே அவங்க அப்பா முன்னாடியே கொண்டு போயிட்டே இருப்பாங்களாம். அவர் பார்க்கும்போது தாத்தா நினைப்பாங்களாம், ஓ இந்த கிஃப்ட் அவளுக்கு பிடிச்சிருக்கனால தானே என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காமிச்சிக்கிட்டே இருக்கா, என் கண்ணு முன்னாடி அதை வச்சு விளையாடி கொண்டே இருக்கிறா. ஆண்டவரும் நமக்கு கிஃப்ட் கொடுக்கிறார். என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தைகள், ப்ராமிஸ் வேர்ட்ஸ், நம்மை உயிர்ப்பிக்கும் வார்த்தைகள். இது எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துட்டு அப்படியே நம்ம முகத்தை பார்க்கிறாரு. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாகன்னு சொல்லிட்டு நம்ம முகத்தை பார்க்கிறாரு. நம்ம என்னடானா இவர் கை இருக்கா கால் இருக்கான்னு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அங்க ரிசர்ச் போயிடுச்சு. இல்லாட்டா இவர் கையில பேக்கோட வந்திருக்காரா, இல்லாட்டா ஏதாவது ஒரு புக் எடுத்துட்டு வந்திருக்காரா, இல்லாட்டா வெறும் ஒரு ப்ராமிஸ் பிட்டு பேப்பர்ல தான் இன்னைக்கு வந்திருக்காரா, நிறைய புக் எடுத்துட்டு வரலையா, ப்ராமிஸ் புக்கு. இப்படி நம்ம என்ன செய்யறோம்? we want more.